இட்ஸ் சண்டே மார்னிங். எனக்கு இன்றைக்கி டே வந்து 6:40 போல் தான் ஸ்டார்ட் ஆகிருந்தது. எந்திரிச்சு வந்ததும் ஃபஸ்ட்டு வந்து ரிஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 hour யோகா பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் டே எப்படி ஸ்டார்ட் ஆகுமோ அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். எப்போவுமே வந்து நைட்டே பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருவேன். இஃப் சப்போஸ் எனக்கு நைட்டு முடியல அப்படின்னா மார்னிங் தான் வாஷ் பண்ணுவேன். நானுமே கொஞ்சம் சோம்பேறி தான். அதனால நேற்று நைட்டே வாஷ் பண்ண பாத்திரத்தெல்லாம் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா காஃபி போடலான்னு சொல்லி தான் பால் அடுப்பில் வச்சேன். பட் காஃபி டீ வந்து ஸ்கிப் பண்ணணும்னு ரொம்ப நாளாக வந்து பார்த்துட்ருக்கேன். ஆனால் முடியல. சரி ஓகே, எனக்கு வந்து பாலாக குடிச்சிருவோம் சர்க்கரை இல்லாமல் அப்படின்னு சொல்லி தான் வந்து குடிச்சிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மரவள்ளிக்கிழங்கு தான் வந்து எடுத்திருந்தேன். எப்போவுமே யூஸ்வலாக நம்ம பாயில் பண்ணியே சாப்பிட்றோமா, இன்றைக்கி சண்டே தானே கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி புட்டு தான் பண்ணியிருந்தேன். எப்போவுமே வந்து ஒரே மாதிரி பண்ணாமல் ஏதாவது ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி ட்ரை பண்ணுவேன். இப்போ தான் மொபைலெல்லாம் இருக்குல்ல நம்ம கையில், இது எது எப்படின்னு பார்த்து பண்ண வேண்டியதான். அப்படி தான் வந்துட்டு புட்டும் பண்ணியிருந்தேன். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. கிழங்குல பண்ண மாதிரியே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் உடைக்கணும்னு சொல்லிட்டு பொறுமையாக பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரியே ரேவும் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்களா, உடனே வந்து புட்டா தேங்காய் உடைக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் ரே, தேங்காய் உடச்சி கொடுங்கன்னு சொன்ன உடனே அவங்க தேங்காய்லாம் உடச்சி துருவி கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இந்த வாட்டி தேங்காய் வந்து ரொம்ப முத்தின தேங்காய்னு நினைக்கிறேன். அந்த பேக் சைடில் வந்து ப்ரௌனாக இருக்கும்ல, இது வந்து கொஞ்சம் கருப்பாக இருந்தது. அதனால் மேலே இருக்க ஸ்கின்னெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒயிட்டாக இருந்த தேங்காவை வந்து நல்லா வந்து பல்ஸ் மோடில் போட்டுட்டு கொரன்னு அரைச்சி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது. நானுமே புட்டுக்கு மாவு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அகைன் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. என்ன ரே அப்படின்னா, அத்தை கால் பண்ணுறாங்க, இந்தா பேசு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு போட்டிருக்காங்க, நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால எனக்கு கேட்கல. அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து என்னம்மா அப்படின்னு, சண்டே வந்துட்டாலே என் அம்மாவுக்கு ஏதாவது வேலை வந்துடும். கிளம்பி வா, இந்த மாதிரி ஒரு இடம் போகணும், ரேவையும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேம்மான்னு சொல்லிவிட்டு நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன். அப்புறமா தான் ரே ஃபேஸை பார்த்தா உருன்னு இருந்தாங்க. என்னன்னா வரும்போதே அவங்க சிக்கன்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சண்டே வேறையா, எனக்கு வந்து பிரியாணி வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நான் வேறு சொல்லியிருந்தேன், இன்றைக்கி எப்போதும் போல் பண்ணாமல் நம்ம க்ரீன் சிக்கன் பிரியாணி பண்ணலாம். நான் ஒரு வாட்டி வீடியோவில் போட்டிருப்பேன், பட் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன். இந்த டைம் வந்து வீடியோவுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்தா இப்படி பிளான் கேன்சல் ஆகிடுச்சா. நான் வேறு ரேக்கு வாக்கு கொடுத்துட்டேன், போயிட்டு எந்நேரமாக இருந்தாலும் ஈவன் நைட்டாக இருந்தால் கூட நான் உங்களுக்கு பிரியாணி குக் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே தான் கொஞ்சம் ஃபேஸ் மாறுச்சு. அப்போ கூட ஹாப்பியாலாம் இல்லை. ஏன்னா நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்திருக்காங்க, தூங்க டைம் இல்லை. ரிட்டன் போயிட்டு வர எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. வந்து தூங்கணும், அகைன் நைட் ஷிஃப்ட் போகணும். அதனால அவங்க வந்து சோகமாக இருந்தாங்க. நான் சொன்னேன் கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம், கிட்ட தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து புட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுட்டு 15 மினிட்ஸ் கழித்து அடுப்பை நீ ஆஃப் பண்ணிடு, நான் போய் குளிச்சுட்டு கிளம்பிடுறேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லிட்டு போயிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி அலாரமாக வச்சு கொடுத்துட்டு போயிட்டு இருந்தேன். கரெக்டாக 15 நிமிஷம் கழித்து அவர் ஆஃப் பண்ணிட்டு இருந்தார். நானும் ரெடி ஆகிட்டு வந்து பார்த்தேன், நல்லா குக் ஆகியிருந்தது. சரி ஓகே, சாப்பிட்டுட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிற நாளில் தான் வந்து செல்ஃப் கேர் பண்ண முடியும், வீட்டில் இருக்கிற வேலை பண்ண முடியும், கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம். எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. நம்ம வந்து முன்னாடியே பிளான் பண்ணிடுவோம். சாட்டர்டே வந்து என்ன பண்ணேன்னா, அதான் சண்டே இருக்குல்ல, இன்றைக்கி ஒரு நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே எந்த வேலையும் பார்க்கல. லேசி டேன்னு சொல்லிட்டு எக் ரைஸ் தான் கிளறி இருந்தேன். அப்படியே சிம்பிளாக முடிஞ்சிருச்சு டே. சண்டே பார்த்துக்கலான்னு பார்த்தா அதுவுமே கேன்சல் ஆகிடுச்சா. ஓகே, ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். போகும்போதெல்லாம் ரே ஃபேஸை பார்க்குறா, ரொம்ப டல்லாக இருக்காங்க, நான் பண்ணி கொடுக்குறேன் வா அப்படின்னு சொல்லி கையோடு கூட்டிகிட்டு போயிருந்தேன். எப்போ ரிட்டன் வீட்டுக்கு வந்தோம் அண்ட் தென் ரே கேட்ட பிரியாணி நான் பண்ணி கொடுத்தேனா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் அலாங் வித் ரெசிபி.